அதாவது லாஸ் ஆஃப் சேஞ்ச். ஒரு சேஞ்ச வந்து எப்படி ஏற்படுத்தலாம்? ஒரு நடக்கிற விஷயத்த நிப்பாட்டணும், வேற மாதிரி அத பாதையில கொண்டு போகணும்னா, அதுக்கு என்ன விதமாக நம்ம ஒரு சின்ன ஒரு புஷ் குடுக்கறதுனால, அதுல விளைவு என்ன மாரி போகிறதுங்கிறத பத்திலாம் அவங்க ரொம்ப விளக்கமாக பார்ப்பார்கள். அப்புறம் சரித்திரத்தில் அவர் சொல்கிறார்கள், நமக்கு தெரியும். நம்ம நெறைய முதிர்ந்த ஆன்மாக்கள் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட பிறப்பார்கள். அது அது அந்த அது வந்து அங்க லாஸ் ஆஃப் சேஞ்ச் அந்த மேனேஜ்மென்ட். அவங்க வந்து இந்த ஒரு சேஞ்ச கொண்டு வரணும் இந்த பூமியிலயோ, வேற உலகங்கள்லயோ ஒரு சேஞ்ச நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட அவர்கள் பிறப்பார்களாம். அதற்கு எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார்கள் இந்த புத்தகத்துல என்னன்னா, மகாத்மா காந்தி அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா அகிம்சைய கடைபிடித்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்தார் இல்லையா? அவர் ஒரு மகான். அவர் ஒரு முதிர்ந்த ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கிலாந்துல இருந்தவர். அந்த இங்கிலாந்துல அந்த காலத்துலலாம் வந்து ஸ்லேவரி இருந்தது. அதாவது அடிமைகள வைத்திருந்தார்கள். அம் ஐரோப்பிய நாடுகள்ல மட்டும் இல்ல, வேற அமெரிக்கால, வேற உலகம் எல்லாமே அடிமைகள் இருந்தார்கள் தான் அந்த காலத்துல. அப்போ வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் தான் பார்லிமென்ட்ல முதலாவதாக இந்த அடிமைத்தனத்தை நாம் ஒழிக்க வேண்டும். அடிமைகளுக்கு நாம் விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் மனிதர்கள் தானே அப்படின்னு அவர்களுக்காக முதன் முறையாக குரல் கொடுத்தவர் அந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் தான். அவர் திருப்பி திருப்பி அந்த பார்லிமென்ட்ல சொல்லத்தான், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த ஒரு சட்டத்தையே மாற்றி அடிமைகள வைத்திருப்பது இல்லீகல் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்த மாத்தினாங்க.